ஆண்டவரும் அருமை ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்காகவும் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது அதிகாரத்துல 14வது வசனத்தினுடைய முன்பகுதியை பார்க்கும் பொழுது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன் என்று சொல்லி. எந்த மனிதன் தேவன் பேரில வாஞ்சியா இருக்கிறானோ, தேவன் பேரில தாகமா இருக்கிறானோ, அவன் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாள்ல நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைகளில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய போராட்டங்களில் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வியாதிகளில் இருந்தாலும் சரி, தேவன் நம்மை விடுதலையாக்க ஒரு போதுமானவர். நாம் தேவன் மீது வாஞ்சியை காண்பிப்போம்னா, தேவனை நம்ம வாஞ்சியோடு கூட நாம் அனுதினமும் தேவனை தேடுவோம்னா, நிச்சயமாய் அவர் நம்மை விடுதலையாக்க ஒரு போதுமானவர். அதனால தாவீது சொல்லுகிறார், மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி கதறுகிறது என்று சொல்லி. எந்த ஆத்துமா தேவன் பேரில் வாஞ்சியோடு கூட அனுதினமும் தேடி கதறுகிறதோ அந்த ஆத்துமா தான் ரட்சிக்கப்படும், அந்த ஆத்துமா தான் விடுதலையாக்கப்படும். நாமும் தேவனை நோக்கி வாஞ்சியோடு தேடுவோம்னா அவர் நிச்சயமாய் அவர் நம்மை விடுவிக்க அவர் போதுமானவர். ஏன் தாவீது இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது மானை குறிப்பிடுகிறார் என்றால், மானு நாம பார்ப்போம்னா மான் வனாந்தரத்தில் அலைந்து தெரியுமா, அந்த மான் காணல் நீரை பார்த்து அது தண்ணீர்னு நினைச்சு ஓடுமா, அந்த இடத்துல போய் அது ஏமாற்றத்தை பார்க்குமா. அதே போல் அண்ணாந்து பார்க்குமா, தூரத்துல தண்ணீர் மாதிரி தெரியுமா, பக்கத்துல போனோன்னே அது காணல் நீரா இருக்குமா. அதே போல அந்த மான் அலைந்து திரிந்து கடைசியில தண்ணீரை கண்டுபிடிக்குமா. அது போல நாமும் அனுதினமும் தேவனை வாஞ்சையோடு கூட தாகத்தோடு கூட நாம் தேடுவோம்னா நிச்சயமாய் தேவன் நம்மையும் ஒரு ஆசீர்வதிக்க போதுமானவர், நம்மை விடுதலையாக்க ஒரு போதுமானவர், நம்மை ரட்சிக்க ஒரு போதுமானவர். ஒருவேளை நாம் இந்த நாள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நம்ம இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனைகளாகட்டும், பிசாசுடைய போராட்டங்களாகட்டும், வியாதியின் பிரச்சனைகளாகட்டும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் நம் தேவன் நம்மை விடுதலையாக்க ஒரு போதுமானவர். அவர் மீது நாம் வாஞ்சை காண்பித்தால் நிச்சயமாய் அவர் நம்மை விடுதலையாக்குவார். நாம் அனுதினமும் தேவனை வாஞ்சித்து அவரை தாகத்தோடு நாம் தேடுவோம்னா நிச்சயமாய் அவர் நம்மை விடுதலையாக்குவார். இந்த வார்த்தைக்காய் செபிக்கலாமா? நல்ல தெய்வமே, அப்பாவை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பண்ணுகிறையா. ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கிறீர், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன் என்று சொல்லி. ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு உம்மிடத்தில் இருக்கிற வாஞ்சி இன்னும் அதிகமாகட்டும் சொல்லி செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் இருக்கிற தாகம் ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் அதிகமாகட்டும் சொல்லி செபிக்கிறப்பா. அனுதினமும் வாஞ்சியோடு கூட தாகத்தோடு கூட உண்மை நாங்கள் தேடணும். ஆண்டவரே, மானானது எப்படி நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறதோ அது போல நாங்க உண்மை நோக்கி கதறணும். ஆண்டவரே, உண்மை வாஞ்சித்து நிற்கணும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்தாலும், பிசாசுடைய போராட்டங்களில் இருந்தாலும் சரி, வியாதியின் பிரச்சனைகளில் இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனைகளில் இருந்தாலும் சரி, ஆண்டவரே எப்படிப்பட்ட போராட்டங்களெல்லாம் இருந்தாலும் என் தேவன் நீங்க விடுதலையாக்கீங்கன்னு சொல்லி செபிக்கிறப்பா. என் தேவன் நீங்க அவர்களுக்கு விடுதலை தர முடியும், நீங்க அப்படி செய்திருங்கன்னு சொல்லி செபிக்கிறேன். நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. மீட்பர் ரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேவன் பேரில் வாஞ்சியை காண்பிப்போம், தேவன் நம்மை விடுதலையாக்குவார். God bless you.